ஒ ஒரு சிலர் வந்து நெறைய பணத்த செலவழிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யோசிச்சு யோசிச்சு செலவழிப்பாங்க. கஞ்சத்தனமா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு தாராளமா ஒரு பணத்த ஏன் பணத்து மேல இவ்ளோ பயம்? அது ஒரு பயம் தான். ஏன் அந்த மாரியான பயம் வருது? பணத்த செலவழிக்க ஏன் எளிதாக முடியல? ரொம்ப கணக்கு பார்க்கறது. அ ஏன் இந்த மாரி எல்லாம் தோணுது அப்படின்னு பார்த்தாக்கா, இதுக்கு என்ன காரணம்னா, சோம்பேறித்தனம் தான் காரணம். அதாவது அவங்க வந்து பெரும்பாலும் சோம்பேறியா இருப்பாங்க. அதனால அவங்க மேல அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு நெறைய வருமானம் வந்தாலும், அவங்க மேல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாதனால, அவங்களால வந்து இப்ப நம்மளால வந்து இப்ப வர வருமானம் தான். இனிமே வந்து நம்மளால பணத்த சம்பாதிக்க முடியாது. இருக்கிறத பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரொம்ப ஆ பணத்தின் மீது அதிகப்படியான பற்றுதலை வச்சு, அவங்க செலவழிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. சோம்பேறித்தனத்துக்கு காரணம் இந்த பொழுதுபோக்கு மோகம் தான். பொழுதுபோக்குல வந்து அதிகமா நேரத்த செலவழிக்கிறது. அது ஒரு அளவுக்கு தான் செலவழிக்கணும். ஓவரா செலவழிக்கக்கூடாது பொழுதுபோக்கு. கா காலையிலேயே எந்திரிச்சுட்டு மொபைல் ஃபோன், டிவி இந்த மாரி வந்து பொழுத போக்குறது. இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தோட அறிகுறி. பொழுதுபோக்குறது வந்து நம்ம அன்னைய கடமைகள் வந்து கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அன்னைய தினத்த கொண்டாடுறதுக்கு பேரு தான் இந்த பொழுதுபோக்கு. கலைகள், பாடல், ஆடல் இது எல்லாமே வந்து அன்னைய தினத்துல நம்ம கஷ்டமான வேலைகள் நிர்வாக வேலை இருக்கும், தொழில் இருக்கும். அப்புறம் குடும்பத்துல சில கடமைகள், உணவு தயாரித்தல் இப்படி நெறைய வேலைகள் இருக்கும். உணவு தயாரித்தல், அப்புறம் வந்து வீட்ட தூய்மையா செய்றது, தூய்மையா வைத்தல், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடமைகளையும் அன்னைய தினம் முடிச்சுட்டு, சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் இந்த பொழுதுபோக்கு முகத்தையே வச்சுக்கணும். அதாவது பாடல், நடனம், ஓவியம், கலை, உட்கார்ந்து கதை சொல்லுதல் இது மாதிரியான ஒரு வெற்றியின் அடையாளமா தான் அத வச்சுக்கணும் நம்ம. ஒரு அன்னைய தினத்த நம்ம சிறப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அது அது அப்படி சிறப்பா நம்ம அன்னைய தினத்த வாழ்ந்துட்டோம், வாழ்ந்து முடிச்சுட்டோம். அத கொண்டாடுறது தான். ஒரு களைப்புல கடைசியா கொண்டாடுறதுக்கு பேர் தான் வந்து பொழுதுபோக்கு முகம். டெய்லர் பாஸ்கர் சார். Nossa, essa só é boa quando acontece isso. Não dá nada não, que alguém poderia ter se machucado. A minha mãe tá lá dentro. டெய்லர் பாஸ்கர் சார் வீடியோ பார்த்தா நான் பண்ணினேன். இந்த புருவ மத்தி இருக்கு இல்லைங்களா, பொட்டு வைக்கிற இடம், இந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த இடத்த பார்க்கும்போது கருவிலி ரெண்டு மேல போயிடும். நல்லா கவனிங்க. இந்த இடத்த பார்க்க முடியாது, பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த இடத்த பார்க்க முயற்சி பண்ணீங்கன்னா ரெண்டு கருவிலியும் மேல இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி கீழே பாருங்க. கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணுங்க வலது பக்கம் பாருங்க. அடுத்து இடது பக்கம். வலது பக்கம் ஒரு 10 முறை சுத்துறது, இடது பக்கம் கருவிலேயே 10 முறை சுத்துறது. வலது பக்கம் ஒரு 10 முறை சுத்துங்க அப்படியே. இது மசாஜ். அடுத்து இடது பக்கம் ஒரு 10 முறை மசாஜ்.
பள்ளமா இருக்கும், இங்க மேடு. பொழுதுபோக்கு மோகம் அது அதிகமாகும்போது அதுக்கு ஒரு எல்லை, வரமுறை, கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்ச உடனே டிவி, மொபைல் ஃபோனு, செய்தியை பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி அந்த மாதிரி பழக்கம் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம். சோம்பேறித்தனம் வந்தாலே நமக்கே தன்னம்பிக்கை போயிடும். நம்மளால் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா சோம்பேறித்தனத்துக்காகவே நம்ம நிறைய பொழுதுபோக்குறதுக்காகவே நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டியது. அப்போ நம்ம மீது நமக்கு தன்னம்பிக்கை போயிடும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம செலவழிக்கிறதுக்கு நமக்கே பயம் வந்துடும். இதுதான் கஞ்சத்தனம். அதனால் கஞ்சத்தனத்தை போக்கணும்னா நம்ம வந்து சோம்பேறித்தனத்தை சுருக்கணும். அதாவது சோம்பேறித்தனத்தை குறைக்கணும். பொழுதுபோக்குக்காக நம்ம செலவழிக்கிற நேரத்தை ரொம்பவும் குறைக்கணும். குறைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கெலாம். மீதி உள்ள நேரத்தில் பொழுதுபோக்குறதுக்காக நம்ம செலவழிக்க முடியும். அதுக்கு ஒரு வரையறை வச்சுக்கணும். எப்படின்னா 6 மணி வரைக்கும் தினம் மாலை 6 மணி வரைக்கும் நம்ம வந்து டிவி, மொபைல் ஃபோன் அல்லது கணினி இப்படி எதன் வாயிலாகவும் நம்ம பொழுதுபோக்கக்கூடாது. ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, யூடியூப்பு எதை பார்த்தாலும் இந்த அஃபிஷியலாக பார்க்கணும். அலுவலக பயன்பாடு, அலுவலக நோக்கத்தில், தொழில் நோக்கத்தில் அப்படி தான் நம்ம பார்க்கணும். சும்மா மருத்துவ தகவலோ, பொழுதுபோக்கு தகவலோ, சினிமா தகவலோ இப்படி இதுக்காக இதை வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது. இதில் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இது வந்து நமக்கே தெரியணும், இது பொழுதுபோக்கு, இது வந்து அலுவலக பயன்பாடு, அஃபிஷியல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு தொழில் நம்ம ஏதோ ஒரு தொழில் நோக்கோடு அதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அதுக்காக நம்ம வந்து அதுலேயும் நம்ம இப்போ வந்து ஒரு யூடியூப்பை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, அதை பற்றின ஒரு சர்ச் அப்படி வேணால் பார்த்துக்கலாம். மற்றபடி இப்போ சினிமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பொழுதுபோக்கு பயன்பாடு வந்து ஒரு மாலை 6 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இருக்கணும். அது ஒரு நாள் கூட தவறக்கூடாது. இந்த வழக்கத்தை மட்டும் கடைபிடித்தாலே நமக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும். நமக்கு பொழுதுபோக்கு மோகம் குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வந்து பொழுதுபோக்காக நம்ம செலவிடுகிற நேரம் மிகவும் குறைந்து விடும். நமக்கே தன்னம்பிக்கை அதிகமாகிவிடும். சோம்பேறித்தனம் குறைஞ்சிடும். இந்த கஞ்சத்தனம் போயிடும். கடைசியில் இதோட பலன் என்னென்னா நம்ம கஞ்சத்தனம். ஏன்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வந்துடும். நம்ம நிறைய வேலை செய்கிறோம், கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நம்மளால். அப்படிங்கும்போது நம்ம செலவு பண்ணுறதுக்கான தைரியம் வந்துடும். செலவு பண்ணுறதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு தன்னம்பிக்கை வேணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னா பொழுதுபோக்குக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் இருக்கணும், அதுக்கு மேலாம் செலவழிக்கக்கூடாது. இதன் மூலம் தான் நம்ம கஞ்சத்தனத்தை போக்க முடியும். நன்றி.